Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது என்ன ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது எப்படி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் நீங்கள் பிகினர் அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோர்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் கோர்ஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. வாங்க இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இந்த சார்ட் வந்து ஓடிசி சார்ட் தான். இது நான் சொல்கிற இந்த ஒரு ட்ரிக்கு, அதாவது இது ட்ரிக் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எப்பயுமே ப்ளேஸ் பண்ணுறது. இது வந்து நான் வந்து மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் இருக்குது, அதாவது இந்த ஓடிசி சார்ட், அதாவது யூஎஸ்டி எம்எக்ஸ்என் இந்த சார்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. நான் எப்படி அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஒரு இடத்த மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் சும்மா ட்ரா பண்ணி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள், மார்க்கெட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கா, ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே போயிருக்கான், அகைன் கீழே இறங்கியிருக்கான், குட்டியாக ஒரு புல் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஹை பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு மேலே வந்து ஈக்குவலான ஹை ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் பண்ணியிருக்கான். அதாவது ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இறக்கியிருக்கான். அகைன் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஹை பாயிண்ட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் கீழே இறக்கியிருக்கான், ஓகேங்களா? அப்போ இது வரையிலும் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் நான் எப்படி இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற ஹை பாயிண்ட் இந்த ஹை பாயிண்ட், ஓகேங்களா? இந்த ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணி நியூ ஹை பாயிண்ட் இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். அப்போ மார்க்கெட் என்ன கன்ஃபர்மேஷனு, கீழே இறங்கிட்டு மேலே இறக்கிட்டு அடுத்த லோ பாயிண்ட் அகைன் வந்து நியூ ஹை பாயிண்ட், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணி நியூ ஹை பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போய்ட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆகும். இப்படி தான் வந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏன் நான் பை என்ட்ரி போட்டேன் அப்படின்னா ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வந்துருந்துச்சு, ஓகேங்களா? இது ஒரு ஹை பாயிண்ட், இந்த ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணி நியூ ஹை பாயிண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் செட் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுன்னு கன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஆல்ரெடி மார்க்கெட் இப்படி போயிருக்கு, இப்படி போயிட்டு அகைன் வந்து இப்படி வந்துட்டு மார்க்கெட் அகைன் மேலே போயிடுச்சு. அப்போ இந்த லோவர் பாயிண்ட்டுக்கு தான் மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எங்கே ரிஜெக்ஷன் நடக்கும் அப்படின்னா இந்த லோவர் பாயிண்டில் தான் ரிஜெக்ஷன் நடக்கும். அப் ட்ரெண்டாக இருந்தால், டவுன் ட்ரெண்டாக இருந்தால் ஹையர் பாயிண்டில் ரிஜெக்ஷன் நடக்கும், ஓகேங்களா? நம்ம ட்ரேடு எங்கே எடுக்கணும் அப்படின்னா, அப் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா லோவர் பாயிண்டில் தான் நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கணும். பாருங்கள், ப்ராஃபிட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒவ்வொரு லோவர் பாயிண்ட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி லோவர் பாயிண்ட் எப்படி இருக்குது, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு லோவர் பாயிண்டில் ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் இருக்கும். அதனால் பயப்படாமல் நீங்கள் வந்து பை என்ட்ரி போகலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நல்லா சொல்கிறேன் பாருங்கள், எந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக ஓவராலாக பார்த்தோம்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. இது வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஜோன் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹை பாயிண்ட், ஓகேங்களா? எந்த ஜோன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜோன் ப்ரீவியஸாக இருக்கிற ஹை பாயிண்ட்டு, அடுத்த லோ பாயிண்ட் இது, அடுத்து இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து புது ஹை பாயிண்ட் செட் பண்ணிட்டான். அதாவது இந்த ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இங்கே ஒரு புது ஹை பாயிண்ட் செட் பண்ணிட்டான். அப்போ அடுத்த லோவர் பாயிண்ட் எது, இந்த ஜோன் தானே. அந்த ஜோன் மார்க்கெட் வந்ததும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கேண்டில் கொடுத்தானா. இப்படி தான் வந்து இந்த லோவர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி
அதுவும் லோவர் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லோவர் பாயிண்ட்டுக்கு நம்ம ட்ரேட் வந்து பை போட்டிருந்தோம், ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அடுத்த ஹை பாயிண்ட் இங்கே செட் பண்ணியிருக்கானா, இப்போ இது லோவர் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓவராலாக மேலே தான் போயிட்டுருப்போம். நீங்கள் பாருங்கள், இங்கே பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் எந்த ரேஞ்ச் வரையிலும் ப்ரைஸ் போகும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரையிலும் ப்ரைஸ் போகும். ஏன்னா இங்கே தான் வந்து செல்லர்ஸ் ஏரியா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூஸாக செல் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து எக்ஸ்பென்ஷன் நடந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டு ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ப்ரைஸை பேலன்ஸ் பண்ண இந்த ரேஞ்ச் வரையிலும், அதாவது இந்த செல்லர்ஸ் ஏரியா வரையிலும் போயிட்டு ப்ரைஸை பேலன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் கீழே இறக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துக்கு போனோட்டி மார்க்கெட் கீழே தான் இறங்குமானா அது என்ன வேணாலும் நடக்கலாம். பையர் செல்லர்ஸ் யார் ஈக்குவலாக இருக்காங்களோ, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்பயுமே இப்படி தான் இருக்கும்.